எப்படி இருக்கீங்க? நல்லா தான் ப்ரோ. குளத்தூர்லயே ஒரு சூப்பரான ஸ்பாட்ல இருக்கும். அந்த ஸ்பாட் பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரி ஸ்பாட்ல போறோம்? நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா அக்வா வண்டர்லேண்ட். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ட்ஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா. ஸ்கேப்பிங் பண்ணி கொடுப்போம் பார்த்தீங்கன்னா. லைவ் ஃபிஷஸ் சம்பந்தமான அக்சஸரீஸ் எல்லாமே அதுக்கு உண்டான ஃபிஷஸ் நம்ம கிட்ட இருக்கு. மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த லைவ் பிளான்ட், லைவ் ஸ்கேப்பிங். அது பேசுறது அக்வா ஸ்கேப்பிங்கா? அக்வா ஸ்கேப்பிங் ஆமா. ஓகே. அக்வா ஸ்கேப்பிங்ல எல்லாமே வச்சிருக்கோம். பார்த்தா தெரியுது. நான் ஒரு ரிசப்ஷன்லயே பார்த்தேன். ஓகே. இது ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க, இது செட்டப் வச்சிருக்கீங்க, ரெண்டு மூணு வச்சிருக்கீங்க. ஆமா. கஸ்டமருக்கு பண்ணியே கொடுக்கலாம் போயிட்டு. உங்களுக்கு என்ன நீட் இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணி தரோம். எல்லா செட்டப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கஸ்டமர் கேக்குறாங்க. ஆமா. சோ வீடியோ கால் போடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேப்பிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இல்ல என்ன மாதிரி செட்டப்ஸ் இதெல்லாம்? டெரரியம் பிளான்ட் ப்ரோ எல்லாமே அது. பலடாரியம் பார்த்தீங்கன்னா புகை வருது ப்ரோ. அது மிஸ்ட் மேக்கர். மிஸ்ட் மேக்கரா? சோ புகை இல்ல. இது தண்ணி தான். ஆமா. அது தண்ணி எடுத்து கொடுத்த மாதிரி பார்த்தா செம்மையா இருக்கு ப்ரோ. இதோட செட்டப். இது என்ன சொல்லுவாங்க? இது டெரரியம் பிளான்ட். டெரரியம் செட்டப். அதுக்கு உண்டான மாஸ், அதுக்கேற்ற பிளான்ட்ஸ் போய். இல்ல என்னெல்லாம் வச்சிருக்கீங்க செட்டப்காக? இது மாஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அனுபியாஸ் இருக்கு டைப். ஓகே. மாஸ் ரெடிஸ் இருக்கு எல்லாம். இதுனா பீவா மேக்ஸ் ஃபேமிலியா வரும் பாத்தீங்க. எல்லாமே லைவ் பிளான்ட்ஸ். எதுமே ஆர்ட்டிஃபிஷியல். எல்லாமே லைவ் தான் எல்லாம். எதுமே ஆர்ட்டிஃபிஷியல் கிடையாது. ஆர்ட்டிஃபிஷியல் இல்ல. இது பொம்மை மட்டும் ஆர்ட்டிஃபிஷியல். ஆமா. மத்தபடி எல்லாமே லைவ் பிளான்ட்ஸ். இது பண்ணலாம். நம்ம ஸ்கேப்பிங் ஏத்த மாதிரி மாத்தி பண்ணிக்கலாம் பாத்தீங்க. என்ன சைஸ்? இது பாத்தீங்கன்னா 1.5. ஆமா. அந்த பட்ஜெட் ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ரேஞ்சில வரும்? பட்ஜெட்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்கும்? பேசிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10k ல ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா. கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி 10k ல இருந்து அவங்க என்ன அட்வான்ஸா பண்றாங்களோ ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். இத பத்தி 50k வரைக்கும் பண்ணலாம். இது ஆக்சுவலா இப்ப பாக்குறீங்க இந்த செட்டப் பண்ணி வச்சிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான் போகுது. ட்ரிமிங் பண்ற மாதிரி இருக்கு. பிளான்ட் ட்ரிமிங் ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணனும். இதுக்கு டெம்பரேச்சர். ஆமா. டெம்பரேச்சர் கொஞ்சம் நீட் தரணும். ஏன்னா மாசஸ் இருக்கு எல்லாமே. இந்த மாசஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம். ஓகே. ஃபிஷஸ் விட்டுருக்கீங்க. ஃபிஷஸ் நம்ம ஐடியா தான் ப்ரோ. நம்ம என்ன பிடிக்குதோ நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ஃபிஷஸ்மே நம்ம எந்த ஃபிஷ் விட முடியுமா? இல்ல இதுக்கு தனியா ஃபிஷஸ் இருக்கா? இல்ல இது பெரும்பாலும் போட்டுக்கலாம். நான் பேசிக் ஃபிஷ் போட்டுக்கலாம். பட் நார்மலா தண்ணி நார்மல் டேங்க் வளர்றதுக்கும் அந்த பெலடியம் வாட்டர்ல வளர்றது ஃபிஷ் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். ஆமா. கொஞ்சம் அழகா இருக்கும். நேச்சுரலா இருக்குனால. ஃபிஷ் வந்து இது என்ன செட்டப் சொன்னீங்க? டெரரியம். டெரரியம் சூப்பரா இருக்கு. அடுத்த செட்டப் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா ஃபுல் டச் செட்டப். இது ஹைடெக் பிளான்ட் ஃபுல்லாவே. என்ன பிளான்ட்? ஹைடெக் பிளான்ட். பிளான்ட் டேங்க்லயே வித் CO2 சில்லர்னா வச்சு பண்றது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இத நம்ம ஷாப்ன்றதுனால ஃபுல் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் எல்லாமே. நம்ம ஆக்சுவலா ஆர்ட்டிஃபிஷியல் மாதிரி தெரியுது. பட் எதுமே ஆர்ட்டிஃபிஷியல் கிடையாது. இல்ல எல்லாமே லைவ் பிளான்ட்ஸ். லைவ் தான். என்ன மாதிரி பிளான்ட்ஸ் இருக்கு உள்ள? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோகிரீன்ல வெரைட்டிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா. இல்ல அக்கால டைப்ல இருக்கு உங்களுக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா லுட்விகா டைப் இருக்கு. அத எல்லாமே ஹைடெக். கொஞ்சம் ஹைடெக். இது பேசிக் பிளான்ட்டும் இருக்கு. நம்ம ஷாப்ன்றதுனால கொஞ்சம் ஃபுல்லா ஹைடெக்கா பண்ணிருக்கோம். ஃபுல்லாவே ரொம்ப சூப்பரா. உள்ள வந்தனே ஒரு இம்ப்ரஷன் கொடுக்குது. இல்ல ஆபீஸ் வெளிய வச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். நல்லாவே பண்ணலாம். நம்ம இதுல ஆபீஸ் ரிசப்ஷன்ல வச்சேனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் சூப்பரா இருக்கும். உள்ள வரவங்க கிளையண்ட்ஸ்க்குலாம் செமையான செட்டப் ப்ரோ. இது என்ன சைஸ்? இது பாத்தீங்கன்னா 3 feet 1.5 feet. அச்சா செட்டப் இருக்குல. இது ஃபுல்லா ஒரு செட்டப்பா இல்ல தனித்தனியா செட் பண்ணிக்கலாம்? டேங்க் இல்ல கஸ்டமர் நீட் கஸ்டமர் நம்ம டேங்க் இருக்கும் அவங்க கிட்ட. டேப்லெட் வச்சிருப்பாங்க அவங்க. ஓகே. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிஸ்ப்ளே கொட்டேஷன் கொடுப்போம் நம்ம. ஓகே. இல்ல ஃபுல் செட்டா வேணும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தரலாம் நம்ம. இது வந்து ஃபுல் செட்டா வருதுன்னு கேக்குறீங்க இந்த டேங்க்ல? இல்ல தனித்தனியா தான் வருது எல்லாமே. அதுக்கு ஏத்த தனித்தனியா பண்ணிக்கலாம் நம்ம. டேங்க் தனியா வரும், கேபினட் தனியா வரும். லைவ் பிளான்ட் இருந்தால பாத்தீங்கன்னா சிலிண்டர் CO2 சிலிண்டர் வந்துரும் உங்களுக்கு. லைட் சாயில் அதுக்கு உண்டான பவர் பேஸ் எல்லாமே வந்துரும். அஸ்வா இந்த லைவ் பிளான்ட்க்கு இப்ப சிலிண்டர் காமிச்சீங்களா? அது என்ன சொல்றீங்க? இது என்ன கிட்ட நீட் இதெல்லாம்? இது பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் மூலமா வரும். ஓகே. இது எதுக்காக? அது CO2 பிளான்ட் எடுத்துக்கோம் பாத்தீங்கன்னா. நம்ம எப்படி ஆக்சிஜன் தேவைப்படுதோ பிளான்ட்க்கு CO2 கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள CO2 இன் பண்ணுவோம். ஓகே ஓகே. இது இந்த லைனா? அந்த பபிள்ஸ் வருது பாருங்க அதெல்லாம். அங்க இருக்கா? ஓகே ஓகே ஓகே. டிபிட்டியா தெரியுது. ஆமா CO2 பபிள்ஸ் தான் ஃபுல்லாவே இருக்கு. பிளான்ட்ஸ்க்கு CO2 செட் பண்ணுவோம். ஃபில்ட்ரேஷன்லாம் அந்த மாதிரி ப்ரோ? ஃபில்ட்ரேஷன் கனெக்டர் ஃபில்ட்ரேஷன் வந்துரும் ப்ரோ. இது மாதிரி கனெக்டர் ஃபில்ட்ரேஷன். கனெக்டர் வச்சிங்களா? ஆமா. இது பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் இது வாட்டர் சேஞ்ச் பண்ணா போதும். நம்ம வேற எதுவும் பெருசா தேவைப்படாது. அது தண்ணி மட்டும் கொஞ்சம் இறக்கி ஏத்திக்கினா போதும். மத்தபடி உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. கனெக்டர் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மி தான் ப்ரோ. மெயின்டெனன்ஸ் கம்மி. ஆமா. நிறைய பேர் வந்து கிளீனிங்கா பெரிய விஷயம் பாக்குறாங்க. இல்ல நம்ம க்ளீன் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது. இது நம்ம லைவ் பிளான்ட்னு வச்சதுனால பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ராப் அப் பண்றது நல்லது. நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் மோஸ்ட்லி வேப்பர் ஆடல தண்ணி. ஆமா. இந்த வெயிலுக்கு ஃபேன் வர போது பாத்தீங்கன்னா டெம்பரேச்சருக்காக கூலிங் ஃபேன் போடுவோம் நம்ம. கூலிங் ஃபேன் அது ஹீட்டிங் இல்லையா? அதனால தான் தண்ணி கொஞ்சம் இதுவாகும் போது. ஓகே ஓகே. தண்ணி வேப்பர் ஆகும். அதுக்கு தண்ணி ரீஃபில் மட்டும் பண்ணிக்கலாம். ரீஃபில் நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஒரு க்ளீனான ஸ்ட்ராங் செட்டப் ப்ரோ. ஓகே. அடுத்து ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உகுவாமி செட்டப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா செமையா இருக்கு இது பாக்குறதுக்கு. இல்ல ஒரு கார்டன் லுக் வந்துரும். என்ன நேம் சொல்வாங்க இந்த செட்டப்? உகுவாமி ப்ரோ. இது एक्चुअली இது ரிவர்ல இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ பாக்குறதுக்கு. டெய்லி ஒர்த் இட். செம ஃபுல் ஃபுல் பாத்தீங்கன்னா கார்பன் பேண்ட்ஸ் தான் வச்சிருக்கோம் நம்ம இதுல. கேரிங் கொஞ்சம் ஈஸி. இது டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணா போதும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாங்க பாத்தீங்கன்னா ட்ரிமிங் பண்ற மாதிரி. ஓகே. வீக்லி ஒன்ஸ் ட்ரிம் பண்ற மாதிரி இருக்கும் அது. இது பெரும்பாலும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பண்ற வேலை இல்ல இது. கொஞ்சம் ஏன்னா க்ரோத் ஸ்லோவா தான் வளருவாங்க பாத்தீங்கன்னா. ஓகே. டேங்க் மட்டும் நம்ம கேர் பண்ணிட்டா போதும். இது அந்த அளவுக்கு CO2 தேவைப்படாது. இது பட் டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். 28 குள்ள மெயின்டைன் பண்ணணும். கீழ பெட்டிங்கும் நேச்சுரல் தான். ஆமா நேச்சுரல் தான். ஃபுல் மாண்டி கார்ல வச்சிருக்கோம். இது பெட்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நார்மலா பிளான்ட் டாக் செட்டப்னா பெட்டிங் எந்த மாதிரி செட் பண்ணுவீங்க? இல்ல CO2 வச்சோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி பிளான்ட் கொடுக்கலாம் நம்ம அதுல. இது CO2 பிளான்ட் தான் இது. ஓகே. பிளஸ் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுனால பாத்தீங்கன்னா மாண்டி கார்ல இது. உன்ன ஈஸி பிளான்ட் போய் டனலஸ்னா இருக்கு. அது கொஞ்சம் கிராஸ் டைப்ல வரும். அது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு CO2 தேவையில்ல. நாம ரிவர்ஸ் ஸ்டாண்ட்லயே வரும். இது பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சாயில் போட்டுட்டு அதுக்கு உண்டான ஃபெர்டிலைசர்னா கொடுத்தோம்னா ஈஸியா இருக்கும். அதாவது சாயில் நீங்க இதான் கேக்குறேன். ஸ்டோனா சாயில் பாத்தீங்கன்னா நம்ம சாயில்
பாத்தீங்கன்னா ஏடிஎஸ் ஆயில் போட்டிருக்காங்க. பவர் ஸ்டாண்ட் பிளஸ் ஏடிஎஸ் ஆயில் இது. ஓகே. சூப்பர் 4 போட்டு நம்ம அந்த குண்டான பிளான்ட் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா சாயில் கொஞ்சம் நம்ம கைட்டா போடுறது நல்லது பாத்தீங்கன்னா. கொஞ்சம் பேசிக்கா போடாம கொஞ்சம் காஸ்ட்லியா போடுறது நல்லது. அது நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல சாயில்ல. ஆமா ஆமா ஆமா. பேசிக்கல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன வெரைட்டினா பிரஷர் இது பேரு? இது ஏடிஎஸ் ஆயில் போட்டுருக்காங்க. இந்த இது பாத்தீங்கன்னா அதான் யுகோவாமி. நம்ம ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. பெட்ரூம்ல வச்சா செமையா இருக்கு. ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு எல்லாம் பாக்குறப்ப. ஆமா. மைண்ட் நாம டிஸ்ட்ராக்ட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கிறப்போ ரியலிஸ்டிக் நேச்சுரல் லுக் எல்லாமே கொஞ்சம் அப்டேட்டா தான் இருக்கு எல்லாம். சூப்பர். செமையா பண்ணிருக்கீங்க லாஸ்ட். இது ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஸ்கேப்பிங் வெறும் ஸ்கேப்பிங் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இது முடியல. இல்ல அவ்வளவுதான். இது பிளான்ட் எதுவும் ஆட் பண்ணல இல்ல. ஓகே. வெறும் ஸ்கேப்பிங் மட்டும் பண்ணிட்டு ஒரு இது மாதிரி அதுல ரூட் ஆட் பண்ணிக்கறாங்க. ராக் பிளஸ் ரூட் ஆட் பண்ணிக்கறாங்க. இல்ல நார்மல் ரிவர்ஸ் ஹேண்ட் தான் போட்டுருக்கேன். ஓகே ஓகே. அதுல பாத்தீங்கன்னா வெல் டெயில் ஜீப்ரா ஏஞ்சல் போட்டுருக்கேன். பிளஸ் ஜியோபேகஸ் எக்கிலி போட்டுருக்கேன் பாத்தீங்கன்னா. சிம்பிளி சூப்பரா நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா பிளான்ட் இல்லாம ஒரு ஸ்கேப்பிங் இது. பட் ஆனா இது நல்லா பிளான்ட் இல்லாம ஒரு ஸ்கேப்பிங். நல்லா ஸ்கேப்பிங் இது. ஒரு நேச்சுரல் லுக் வரும் பாத்தீங்கன்னா. ஃபாரஸ்ட் லுக் இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ஃபால்ஸ்ல எல்லாம் மீட் அந்த மாதிரி அந்த செட்டப். சூப்பர் ப்ரோ. இது என்ன ட்ரிஃப்ட் ரூட் இதெல்லாம்? ட்ரிஃப்ட் ரூட் பிரதர் பாத்தீங்கன்னா. ரூட் கீழ ரெபல்ஸ் வச்சிருக்காங்க. இது நார்மல் ரிவர்ஸ் ஹேண்ட் தான். செமையா இருக்கு ப்ரோ. லைட்டிங்ல அந்த மாதிரி ப்ரோ. இப்போ நீங்க சாயில் சொன்னீங்க, அந்த CO2 சொன்னீங்க, ஹீட்டிங் சொன்னீங்க. லைட்டிங் அந்த மாதிரி லோ லைட் பிளான்ட் இருக்கு, ஹைலைட் பிளான்ட் இருக்கு பாத்தீங்கன்னா. அது இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த மாண்டி கார்லாக்கு லோ லைட்டிங்கே போதும் இருக்கு. ஓகே. இப்போ ஹைலைட் பிளான்ட் பாத்தீங்கன்னா CO2 வச்சு ரெட் பிளான்ட் தான் வச்சோம்னா ஹைலைட்டிங் பிளான்ட் தேவைப்படும். இது நார்மல் லைட் தான் இது. அந்த பிளான்ட்க்கு பேஸ் பண்ணி லைட்டிங் மாறும். பேஸ்ட் பிளான்ட் தான் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா. சூப்பர். அதான் லோ லைட்டிங் பிளான்ட் வித் CO2 பிளான்ட் தான் இருக்கு. அது நார்மல் லைட்டா போதும். ஸ்பேசிங் பொறுத்து மாறும். இன்ட்ரோடக்ஷனே செமையா கொடுத்தீங்க. ஓகேவா? இந்த பிளான்ட்ஸ்ல ஒண்ணா காமிச்சீங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அவங்களோட கலெக்ஷன்ஸ்ல கேட்டா ப்ரோ. சரி ப்ரோ. இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க பண்றது. ஆமா ஆமா. இப்போ நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. கஸ்டமர் வீட்லயே பண்ணி கொடுத்தலாம். போய்ட்டு கஸ்டமர் என்ன நீடோ அதுக்கு பண்ணி கொடுத்தாரு. சோ பிளான்ட் செட்டப்ஸ் பார்த்தோம். தாண்டி இந்த ஃபிஷஸ்ல எந்த மாதிரி காமிச்சீங்களா? இல்ல இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா பிளான்ட் சம்பந்தமான ஃபிஷஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா. ஃபிஷஸ்லாம் வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஷிம்ஸ் வெரைட்டி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது. இல்ல ஷிம்ஸ். ஆமா. பிளான்ட் இந்த ஆல்கே ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? ஓகே. ஆல்கே ஃபுல்லா ரிமூவ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா. க்ளீன் பண்ணிடுவாங்க, சாப்பிடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வெரைட்டிஸ் இருக்கு. என்ன ஷிம்ஸ் இது? கலர்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் இருக்கு, ஃபயர் ரெட் இருக்கு, கோல்டன் ஷிம்ப் இருக்கு, ப்ளூ இருக்கு, பிளாக் இருக்கு. சோ எல்லாமே ஷிம்ஸ் இருக்கு ஃபுல்லாமே. ஆமா இதெல்லாமே ஷிம்ப்ஸ் தான் பாத்தீங்கன்னா. ரெட், கோல்டன் இருக்கு, ப்ளூ இருக்கு, ப்ளூ ஷிம்ப்ஸ். ஆமா பிளாக் இருக்கு. பிளாக்ல ஆமா அது பேக்ரவுண்ட் பிளாக் தெரியல அதுல. பிளாக் ஷிம்ப்ஸ். பிளாக் ஷிம்ப்ஸ் இருக்கு. இது ஆரஞ்சு மேல இருக்கு இங்க. இது ஆரஞ்சு இது. இங்க இருக்கா? ஆமா இது ஆரஞ்சு ஷிம்ப்ஸ். ஆமா ஆரஞ்சு ஷிம்ப் இது. அதுல ரெட் வித் ஒயிட் வரும். இது ரெட் வித் ஒயிட் இது. இது கோய் ஃபிஷ் மாதிரி இருக்கா? ஆமா இது செமையா இருக்கு. இது சைஸ் எவ்வளவு வளருமா? மேக்ஸிமம் 1 இன்ச் சொல்லுவாங்க ப்ரோ. இதெல்லாம் குட்டிங்களா? ஆமா இது குட்டியும் கிடையாது, பேரண்ட் சைஸ் தான் இது. ஓகே. இன்னும் கொஞ்சம் சைஸ் ஆகுவாங்க. ஆக்சுவலா பிளான்ட் ஒரு பிளான்ட் எத்தனை பீசஸ் போற மாதிரி? ஒரு 2 ஃபீட் டேங்க்கு ஒரு 24 நம்பர்ஸ் போடலாம் நம்ம. 24 நம்பர்ஸ் போடலாம். ஓகே. அதுவே ஃபீட் ஆயிடுவாங்க அவங்க. டேங்க் கொஞ்சம் நீட்டா பாத்துப்பாங்க. மீன் டெத் ஆச்சுனா கூட ஃபுல்லா க்ளீன். இப்போ நார்மலா ஃபிஷ் டேங்க் வளர்க்கறனா அந்த பிளக்கோ ஃபிஷ் போடுவாங்க. பாசி திங்க சொல்லி. இப்போ பிளான்ட் ஃபிஷ்க்கு இவன் பிளக்கோ நம்ம கிட்ட இருக்கு. நம்ம நார்மல் டேங்க் இருப்பது பெருசா வளர்ந்துரும் அது. ஆமா. இதெல்லாம் ஆட் பண்ண முடியாது நம்ம. ஆமா ஆமா. பிளான்ட் டேங்க் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது தனியா பிளக்கோ இருக்கு. ஓகே. சைஸ் வளராது. மேக்ஸிமம் 3 இன்ச்சஸ் வளரும். பிளான்ட் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி போடுறோம். அது போல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டெப் பிளான்ட் டிஸ்டர்ப் ஆகாது. ஒரு சில மீன் பாத்தீங்கன்னா மைல்டான ஃபிஷ் போடுவோம் நம்ம. அந்த மீன் ப்ராப்ளம் எல்லாம் பாத்துறோம். ஓகே ஓகே. அது கூட்டான மாதிரி மீன் போடலாம் நம்ம. அதுல பாத்தீங்கன்னா சியாமிஸ் இருக்கு, கோல்டன் நார். என்னதெல்லாம்? இது பாத்தீங்கன்னா கோல்டன் ஆல்கேட்டர். இது கோல்டன் ஆல்கேட்டர். ஆல்கேட்டர்ஸ். ஆமா இதுவும் பாத்தீங்கன்னா அந்த பிளக்ல பண்ணீங்கல்ல. ஓகே. இதுவும் ஆல்கேட்டர். நம்ம நல்லா க்ளீன் பண்ணுவாங்க அவங்க. கொஞ்சம் வளந்துரும் ஆனா இது. நம்ம ஸ்கேப்பிங் ஏத்த மாதிரி மாத்தி போடலாம் நம்ம. ஓ இவங்க சக்கர் ஃபிஷ் தான். ஆமா சக்கர் தான். கிடையாது. ஆமா ஆமா. நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. அது பக்கத்துல அது சியாமிஸ் ஆல்கேட்டர். இவங்க ஆல்கேட்டர்ஸ் தான். சேம் ஒரே கான்செப்ட் ரெண்டுமே ஆல்கேட்டர் தான் ரெண்டு பேருமே இவங்க. ஓகே. நல்லா க்ளீன் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேருமே. கொஞ்சம் ஹார்டாவும் இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அது. என்ன சைஸ் வளரும் சொன்னீங்க? இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளந்துரும் பிரதர். பாத்தீங்கன்னா நம்ம டேங்க் கொஞ்சம் ஸ்பேஸ் பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே. கொஞ்சம் அதிகமான இடம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. வளர்ந்துட்டா அவங்க மீன் மாத்துற மாதிரி இருக்கும். ஓகே. இதுல மீன் வளராத மாதிரியும் இருக்கு. பாத்தீங்கன்னா ஓட்டோஸ் வரும் பாத்தீங்கன்னா. அது ஓட்டோஸா? சொல்லுங்க ப்ரோ. இது பாத்தீங்கன்னா ஓட்டோ சிங்கிலஸ் பாத்தீங்கன்னா. ஓட்டோ சிங்கிலஸ். இது நம்பர் 1 ஆல்கேட்டர்ல இது நம்பர் 1 பாத்தீங்கன்னா. மீன் வந்து ரொம்ப வளராது அது. அப்படியே 2 இன்ச்சஸ் ஸ்டாப் ஆயிடுவாங்க. இது மேக்ஸிமம் சைஸ் அவ்வளவுதான். நம்ம ரெஃபர் பண்றது எல்லாமே இந்த ஃபிஷ் தான் கொடுப்போம் பாத்தீங்கன்னா. ஸ்கேப்பிங்க்கு ஒரு ஃபிட்டான ஃபிஷ். கரெக்ட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா. ஓகே. மீன் பெருசா வளர்ந்துற மாட்டாங்க. நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. வேற பெஸ்ட் அது. இதெல்லாம் அது எல்லாம் எம்டி ப்ரோ. இது டெட்ராஸ் டைப் எல்லாமே. இது டெட்ராஸ் டைப் தான் பாத்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் பார்த்து பாத்தீங்கன்னா ஆல்கேட்டர்ஸ். அதெல்லாம் ஆல்கேட்டர்ஸ். இங்க என்ன ஆல்கேட்டர் இருக்கு பாக்குறீங்களா? இது பெஸ்ட் நோஸ். அது உள்ள இருக்காங்க பாருங்க. இவங்க எதுக்காக டெக்கரேஷன்காக இப்படி இந்த மாதிரிலாம்? இல்ல அது ஹைட் ஆவதுக்காக வச்சிருக்க நம்ம. அதுல ஓகே. உள்ள போய் டேங்க் கிளீனர் தான் அவங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஆல்கேட்டர்ஸ் பார்த்தல. இந்த மாதிரி இந்த பீஸ் எதுக்கு என்ன பர்பஸ்க்கு? இது டெட்ராஸ் டைப் எல்லாமே. நம்ம மீன் போடுவோம்ல நியான் டெட்ராஸ் வெரைட்டி எல்லாமே. சென்டர் ஃபிஷ், ஸ்கூலிங் ஃபிஷ் அது மாதிரி. ஓகே. இது செரி பார்ப். இது நல்ல டீப் ரெட் வருவாங்க பாத்தீங்கன்னா. இது ஃபுல்லாமே செரி பாப்ஸ். செரி பாப்ஸ் இருக்கு. ஆமா இல்ல. ஓகே. இப்போ இதை விட நம்ம டேங்க்ல போட்டு நம்ம நேச்சுரல் லுக்ல போட்டோம்னா இன்னும் டீப் ரெட் உள்ள பாத்துக்கலாம். அது ஆமா அந்த ஸ்கேப்பில் நம்ம இத போட்டோம்னா இன்னும் டீப் ரெட்டே வரும் பாத்தீங்க. ஓகே ஓகே. அது பக்கத்துல ஒயிட் பின் டெட்ரா. அது ஒயிட் பின். ஆமா இதுவும் டெட்ரா ரைட் தான். இது பின்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹை பின்ல வரும். அது ஓகே.
ஓகே. பாடி ஃபுல் ரெட் வரும், ஃபின் மட்டும் ஐ ஃபின்ல வரும், அது ஒயிட்ல வரும். இவங்க அவங்க மினோஸ் ப்ரோ, மவுண்டன் மீனோ. மவுண்டன் மீனோ. மீனோ டூ டைப்ஸ் இருக்கு அதுல. ஓகே. பிரவுன் இருக்கு, ஆல்பினோ இருக்கு. இது எல்லாமே நம்ம நார்மலா ஓபன் டாங்ல கலர்ஸ் கம்மியா தான் தெரியும் பாத்தீங்கன்னா. அது ஓகே. லைக் நம்ம நேச்சுரல்ல மாத்தும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ரெட் கொடுக்கும் உங்களுக்கு. அது ஒரு நேச்சுரலான கலர் என்னவோ உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பிரைஸ் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல நம்ம பிரைஸ் வரும் ப்ரோ. எல்லாமே இருக்கு ப்ரோ. இதெல்லாம் உங்களுக்கு 80 rupees வரும் பேர் பாத்தீங்கன்னா. ஃபுல் அண்ட் ஃபுல் மேல்லயே தரலாம் நம்ம அதுல. ஓகே. ஒயிட் பின் டேட்டர்னா 70 rupees வரும் உங்களுக்கு. ஓகே. மினோஸ்னா 50 60 அந்த ரேஞ்சில வரும். அதான் அந்த வீக்லி ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இன்னைக்கான பிரைஸ் வந்து இது. ஆமா இது. ஏன்னா பிமின் டிமாண்ட் ஆகும் கொஞ்சம் மாறும் பாத்தீங்கன்னா. சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட். இதெல்லாம் பேர் பிரைஸ் தான். ஆமா ஆமா பேர் ரேட் தான் எல்லாம். அடுத்து ப்ரோ இது சூப்பரா இருக்கு. வேல் டெயில் ராம் ரைஸ் இது. வேல் டெயில். சிக்கன் ரேட்லயே செமி சிக்லெட் மாதிரி சொல்லலாம் இது. சிக்லெட் ஃபேமிலி தான் அது. பட் டெட்ராஸ் கூட நம்ம போடலாம் நம்ம அது. ஓகே. ப்ராப்ளம் கிடையாது அது. கலர்ஃபுல்லா இருப்பாங்க அது. இவங்க பிளான்ட் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. நல்லா நீட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா. இவங்க பிரைஸ் ஃபுல் கலர் ஒரே. நம்மனா ரோசஸ் இல்ல நாம ரெனிக்கு தான். நாம ரெனிக்கு அது கூட. இதுதான் ஜெர்மன் ராம்ல இது வேல் டெயில். ஓகே. என்ன பிரைஸ் வந்து? இது உங்களுக்கு 250 300 ரேஞ்சில வரும் ப்ரோ இது. இன்னொன்னு காட்டுது. அவங்க ராம் ரேஸ்ல இம்போர்ட் சாரி கோரி கேட்ல இம்போர்ட் பாத்தீங்கன்னா. ஆல்கிட்டஸா? ஆமா பாட்டம் கிளீனர். பாட்டம் கிளீனர். வேஸ்டேஜ்னா வருது பாத்தீங்களா நம்ம அதுல. ஓகே. அந்த கிளீனிங்காக யூஸ் பண்ணுவாங்க அது. ஃபுல் கிரீன்ல தான் இருப்பாங்க பாடி அதுல. டாப்ல ஃபுல்லா ரெட்ல வரும். வெனிசுலா அதுக்குள்ளே உட்கார்ந்திருக்காங்க. வெனிசுலா கோரின்னு சொல்லுவாங்க. கிரீன் கோரியே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதான் ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷன் அதெல்லாம். இவங்க என்ன பிரைஸ் அவங்க என்ன பிரைஸ்? இது ஜெர்மன் ராம் வேல் டெயில் பாத்தீங்கன்னா 250 போடுறோம் பாரு. பேர் ஆமா அது. ஓகே. வெனிசுலா கோரி பாத்தீங்கன்னா 350 வரும் இந்த பேர் அது. அடுத்து ப்ரோ இது ஹெட் அண்ட் டெயில் லைட் டெட்ரா வெரைட்டி இது. ஹெட் அண்ட் டெயில் லைட் அந்த ஹெட்லயும் சரி அந்த டைல்லயும் சரி. ஆமா. ஃபுல்லா பிளிங்க் ஆவாங்க பாத்தீங்கன்னா அப்படியே. ஆமா. லைட் இது க்ளோ ஆகுது एक्चुअली. க்ளோ ஆகும். ஆமா. இதெல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் எல்லாமே. சம ப்ரோ. இதுல எவ்வளவு பண்றோம்? 80 rupees வச்சு பேர் இது. 80 rupees. பேர் 80 வரும். அடுத்து இது காப்பர் டெட்ரா. காப்பர் டெட்ரா சில்வர் டிப்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பாடி ஃபுல்லாவே ரெட்ல இருக்கு உங்களுக்கு. அந்த ஃபின் டைல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் டிப் வரும் உங்களுக்கு. இதுல ரேர் கலெக்ஷன்ஸா நார்மல்ஸா? இது ஓரளவு கிடைக்கும் ப்ரோ. நம்ம ஊர்ல தான் பண்றது பேசிக் கலெக்ஷன். ஆமா கிடைக்கும். ஆனா கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க, கலர்ஃபுல்லா இருப்பாங்க. அத பிளான்ட் போறது ரெட்டிஷ் நல்லா இருக்கு. அடுத்து இது பாத்தீங்கன்னா ஃப்ளெக்கோலியே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் ப்ரோ. கலர்ஃபுல்லா வச்சிருக்கீங்க ஃப்ளெக்கோலியே. லெமன் ஃப்ளெக்கோ, லெமன் yellow இருக்கு, ஃபயர் ரெட் இருக்கு. இதுனா உங்களுக்கு டேங்க்ல போட டீப் ரெட் வரும், ஃபுல் ரெட் வரும். ஃபயர் ரெட் சொல்லுவாங்க. ஃப்ளெக்கோலியே கலர்ஸ். ஆமா கலர்ஸ் இது. இருக்காரு ஒருத்தர். ஃபயர் ரெட், லெமன் yellow. சூப்பர். இதுனா உங்களுக்கு 450 500 ரேஞ்சில வரும் உங்களுக்கு. எல்லா ஆளுக்குமே க்ளீன் பண்ணுவாங்க. பிரவுன் ஆளுக்கு, கிரீன் ஆளுக்கு எல்லாமே எடுத்துருவாங்க. இது ஸ்பெஷல் வெரைட்டி அவங்க. ரேரான கலெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா. நார்மல் ஃப்ளெக்கோ நமக்கு கிடைச்சிரும் நமக்கு. பட் இது கொஞ்சம் ரேர் தான். செம்மையா இருக்கு ப்ரோ. ஆமா எனக்கு நீண்ட கூட கொஞ்சம் ஆர்டர் பண்ணா எடுத்து கொடுத்துடலாம் அப்படியே. பிளாட்டட் டேக்ல இவ்வளவு தரமா போடலாம். தரமா போடலாம். இவ்வளவு சைஸ் அதே மாதிரி வளருவாங்களா? ஆமா நம்ம கொஞ்சம் டம்ப் பண்ணி போற சைஸ் கொஞ்சம் போட்டீங்கன்னா ரொம்ப வளர மாட்டாங்க. மேக்ஸிமம் 3 inches. ஓகே ஓகே. நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. வந்துட்டாரு அவரு. அடுத்து ப்ரோ இது க்ளோ லைட் டெட்ரா ப்ரோ. க்ளோ லைட் டெட்ரா. க்ளோ ஆகுமா? இது வேறயா? ஆமா வேற இது. க்ளோ லைட். ஆமா அந்த நடுவுல லைன் மாதிரி தெரியுது. லைன் மட்டும் அந்த மாதிரி அந்த இதுல வரும், ரெட் லைன்ல வரும் உங்களுக்கு. ஓகே. இது என்ன பிரைஸ்? இதுனா 60 rupees வருது பாத்தீங்கன்னா. 60 ரூபாய் தான். ஆமா 60 ரூபாய். அடுத்து இது ராம்லயே ஜெர்மன் ராம்லயே பலூன் டைப் இருக்கு, எலக்ட்ரிக் ப்ளூ பலூன் டைப் இருக்கு. ரெண்டு இருக்கா? ஆமா. இது இவரோட வீடியோ பாக்குறவரு. ஆமா ஆல்ரெடி பார்த்து வெரைட்டி அது. இது எலக்ட்ரிக் ப்ளூலயே பாத்தீங்கன்னா பலூன் டைப். இது ஒண்ணு சூப்பரா இருக்கு ப்ரோ. பாடி பெருசாகாது. அது ரவுண்ட் டைப்ல வளருவாங்க பாத்தீங்கன்னா. கியூட்டா இருக்கு ப்ரோ. நானோ டேங்க் கீப் டேங்க்னா நம்ம போட நல்லா இருக்கும் உங்களுக்கு. டிஃப்ட் அவுட்னா வெச்சு சூப்பர் போட்டோ பண்ணா பக்காவா இருக்கும். அடுத்து ப்ரோ இது எல்லாமே உங்களுக்கு பலூன் டெட்டை டெட்ரா ப்ரோ. இதெல்லாம் ஸ்கூலிங் பீஸ் சொல்லலாம். ஒண்ணா சுத்துறாங்க. நம்ம கிட்ட ஸ்கூலிங்லயே பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு ப்ரோ. அது ஸ்கூலிங்லயே கொஞ்சம் அது கொஞ்சம் சீப்பான ரேட் அது. 60 rupees வரும் பாத்தீங்கன்னா பலூன் டெட்டை டெட்ரா அது. நல்லா பாத்தீங்கன்னா நல்லா லுக்காவும் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அது. ரொம்ப ஹார்டான பீஸ் அது. 60 rupees தான் வரும் பேர் அது. சூப்பர். செகண்ட் நீங்க பாத்தீங்க இதுவும் ஸ்கூலிங் தான். இங்க இருக்கீங்களா? இவங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூலிங் தான். சுத்துறாங்களே. இது வந்து ஹாக்கி ஸ்டிக் பென் குயின் டெட்ரான்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்கன்னா அதுல. பென் குயின். ஆமா அது மேல இருக்கு பாத்தீங்கன்னா பென் குயின் டெட்ரா அது. ஹாக்கி ஸ்டிக்னு சொல்லுவாங்க அது. ரெண்டு லேயர் அந்த பால் அந்த ஹாக்கி ஸ்டிக் மாதிரி அது. கீழ இருக்குது பாத்தீங்கன்னா காஸ்டை டெட்ரா. அது பென் குயின் டெட்ரா அது. ஓகே. இது ஹாக்கி இது காஸ்டை டெட்ரா. பென் ஹாக்கி ஸ்டிக்னா உங்களுக்கு டைல் கீழ வரும் உங்களுக்கு அந்த பிளாக் லைன். ஓகே. காஸ்டைனா அந்த பிளாக் லைன் மேல போகும் பாத்தீங்கன்னா. இவங்க ஃபுல் நம்பர் 1 ஸ்கூலிங் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா. பாத்தா தெரியுது. ஒரு 5 feet டேங்க்ல நம்ம போட்டு போனா ஒரே மாதிரி போயிட்டு வரும். ரூபா சுத்துவாங்க. பாக்க சூப்பரா இருக்கும். இதுல என்ன பிரைஸ்? உங்களுக்கு 100 rupees வரும் ப்ரோ பேர் அது. இவன் கீழ 200 rupees தான் வரும் அது. ஓகே. 10 pairs அத போல எடுத்தாங்கன்னா 80 rupees போட்டு தரலாம் மொத்தமாவே அப்படியே. ஓகே ஓகே. ஹோல்சேல் பிரைஸ் மாதிரி போட்டு தரலாம்.